நம்மளுடைய இயக்குனரை பார்த்தோன்னே எனக்கே சிரிப்பா இருக்கு. அதாவது எல்லாரும் நாங்க எத்தனையோ படம் நடிச்சிருக்கோம். காமெடி நானும் தம்பி ராமையும் காமெடி பண்ணோம். அப்ப என்னன்னா, அப்படி எப்படி எடுக்கிறாருன்னே தெரியல எங்களுக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கு. எங்களுக்கே சிரிப்பு வருது அத பார்த்தாக்க அந்த சீன பார்த்தா. உடனே ஒரு மியூசிக் போட்டு அப்பவே காமிச்சாருங்க பாருங்கன்ட்டு. ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். அவர் படத்துல நடிச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப நல்ல டைரக்டர். கோவப்படாம ஆர்டிஸ்ட்ட வேலை வாங்குற பக்குவம் அவருக்கு கைவந்த கலை. அதுவும் சிறந்த இயக்குனர் என்று பெயர் எடுத்தவர். மக்கள் மத்தியில் மனதில் நீங்காத இடம் பெற்ற ஒரு இயக்குனர். அவர் மேன்மேலும் பல வெற்றி படங்கள் தெரிவிப்பார். அதே நேரத்தில் ஆர்கே அவர்கள் படு சுறுசுறுப்பு, படு முயற்சி. அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வித்தியாசமானதாகவே இருக்கிறது. அதனால தான் என் வழி தனி வழி என்று பெயர் வைத்திருக்கிறாரோ என்று இனி போக போகிற நாட்கள் எல்லாம் அவர் வழி தனியாகவே இருக்கும் என்று நினைக்கிறேன். மிக சிறப்பாக போட்டோகிராஃபி அமைஞ்சிருக்கு. மற்ற நடித்தவர்கள் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எனது நண்பர் நமது தம்பி பிரபாகர் அவர்கள் டைலாக் எழுதியிருக்காரு. அவர் தான் கூப்பிட்டார், அண்ணே உங்களுக்கு ஒரு கேரக்டருக்கு வாங்கன்னு. எந்த படம் போனாலும் என்னை ஞாபகமாக கூப்பிட்டுருவார். சிறந்த ரைட்டர்னு பேர் வாங்கினார். அது மட்டும் இல்லை, இந்த 2 பாடல் காட்சிகள் பார்த்தோம். பூனம் அவர்கள் இளைஞர்கள் மத்தியில் நம்ம நீங்காத இடத்தை பெறுவார்னு நினைக்கிறேன். எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது. நான் கூட என்னம்மா அந்த படத்தில் இப்படி படம் பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருக்குங்க, கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி இருக்குது, இதில் எப்படின்னா இல்லை அதான் மேஜிக் அப்படின்ட்டாங்க. ரொம்ப அழகாக இளைஞர்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி டான்ஸ் ஆடிருக்காங்க. இனி இவங்க படம் வந்துச்சுன்னா இளைஞர்கள் ஊரா வரிசை கட்டி நின்று பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்காம விட மாட்டாங்க. அதுபோல் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு வித்தியாசமான மியூசிக் டைரக்டர், மிக திறமையான ஆள். எங்களுடைய படங்களுக்கு கூட அவர் தான் அந்த நாடோடி வம்சதெல்லாம் மியூசிக் அமைச்சிருக்காரு. வித்தியாசமாக பண்ணுவார். சிறந்த இசையமைப்பாளர். அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிபி கஜேந்திரன் அவர்கள் மற்றும் இயக்குனர் அவர்கள் மற்றும் இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற அண்ணன் அவர்களுக்கும் எல்லாருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும்.